ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்வான டெலிகாலிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன டெலிகாலிங் கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்லையே பேசிக்கலாம். ஸோ தமிழ் டெலிகாலிங் ஜாப் தான். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஜாப். ஸோ நீங்கள் வெளியே போய் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு டைம் ஓனாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இந்த ரிவ்யூ பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டெலிகாலிங் ஜாப் தான். ஸோ தமிழ் டெலிகாலிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபாண்ட்லைன் சொல்யூஷன் சொல்லிக்கிற ஒரு கம்பெனி தான் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ஜாப்பை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பில் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிற ரோல் என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்தரலாமா? ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுக்குற ஒரு லீட்ஸ் காலுக்கு நம்ம பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எதை பற்றி நம்ம பேசணுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவரேஜ், பெனிஃபிட்ஸ், ப்ரீமியம், கிளைம் ப்ராசஸ் மாதிரி டீட்டெயில்ஸை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு சில டவுட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த கஸ்டமர்ஸோட டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் கன்வர்சேஷனை வர மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரோல்ஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெலிகாலிங் தான். ஸோ சேல்ஸ் பேஸ்டு தான் இதில் நம்ம ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னங்கிறது கஸ்டமர் இன்சூரன்ஸ் பிளானும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான ஒர்க்காக இந்த ஜாப்புக்கான ஸ்கில்ஸ் என்னங்கிறது இப்போ பார்த்தரலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் டெலிகாலிங் ஜாப்புங்கிறனால உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோனில் பேசுகிற கான்ஃபிடென்ட் வாய்ஸ் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஆப்ஜிகேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய பேசிக் ஐடியா உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கான லொக்கேஷன் அண்ட் ஒர்க் டைப் என்னென்னு பார்த்தரலாமா? ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேஸ்ட் ஜாப் தான். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. நீங்கள் வெளியே தான் போய் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இன்டர்வியூ டீட்டெயில்ஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.